மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கான டிஎன்ஏ சீரீஸ்ல என்ன டாபிக்ல பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக் நிதி ஆயோக் மறுசீரமைப்பு அப்படிங்கிற தலைப்புல தான் ஆர்டிகல் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நிதி ஆயோக் மறுசீரமைப்பு அப்படிங்கறதா ஹெட்டிங். அதுல வந்து நிதி ஆயோக்கோட அந்த துணைத் தலைவரா பதவியேற்றிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசோக் குமார் லாகிரி அப்படிங்கிறவங்க நிதி ஆயோக்கோட புதிய துணைத் தலைவரா பதவியேற்றிருக்காங்க. இதற்கு முன்னாடி அந்த பதவியில யாரு இருந்திருப்பாங்க அப்படின்னா, சுமன் பெரி அவர்கள் அந்த பதவியில இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா பாத்தீங்கன்னா இந்த அசோக் குமார் லாகிரி அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். அடுத்ததா பாருங்க, அதன் 5 முழு நேர உறுப்பினர்களாக பொருளாதார நிபுணர் கே.வி. ராஜு, எய்ம்ஸ் இயக்குனர் எம். ஸ்ரீனிவாஸ், அடுத்து மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் அபய் காந்திகர், விஞ்ஞானி கோவர்தன் தாஸ், மத்திய அமைச்சரவை முன்னாள் செயலர் ராஜு கௌபா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவங்க வந்து 5 முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து அந்த மருத்துவம், அப்புறம் வந்து பொருளாதாரம், தொழில்நுட்பம், இந்த துறைகள் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும். அந்த நோக்கத்துக்காக பாத்தீங்கன்னா இந்த 5 முழு நேர உறுப்பினர்களை நியமிச்சிருக்காங்க. முதல்ல துணைத் தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 5 முழு நேர உறுப்பினர்களாக 5 பேரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு வல்லுநர்களை நியமிச்சிருக்காங்க. அடுத்ததா பாருங்க, இந்த நிதி ஆயோக் பொறுத்தளவுல இந்தியாவின் கொள்கை உருவாக்கத்திலும் கூட்டுறவு கூட்டாட்சி மேம்படுத்துவதிலும் வாழ்வை எளிமையாக்குவதை ஊக்குவித்து அதற்கான சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதிலும் முக்கிய தூணாக நிதி ஆயோக் உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நிதி ஆயோக்கோட முக்கிய பணி என்னன்னு கேட்பாங்க. சோ இந்தியாவோட கொள்கை உருவாக்கத்திலும் கூட்டுறவு கூட்டாட்சி மேம்படுத்துவதிலும் வாழ்வை எளிமையாக்குவதை ஊக்குவித்து அதற்கான சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதை முக்கிய தூணாக இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது உருவெடுத்துள்ளது. அடுத்ததா பாருங்க, இது பல்வேறு துறைகள் சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகள், நீண்டகால உக்திசார் சிந்தனைகளுக்கும் ஆன தளமாகவும் நிதி ஆயோக் செயல்படுகிறது என்று தனது பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரோட ஸ்டேட்மெண்ட் தான் இது. என்னன்னா, பல்துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகள், நீண்டகால உக்திசார் சிந்தனைகளுக்குமான தளமாக நிதி ஆயோக் வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பிரதமர் தான் நிதி ஆயோக்கோட அமைப்பின் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பிரதமரா யார் இருக்காங்களோ அவங்கதான் வந்து நிதி ஆயோக்கோட தலைவரா இருப்பாங்க. சோ இந்த நிதி ஆயோக் பார்க்கும்போது பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாதான் இந்த நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1 நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ அதன் தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னா பிரதமர் அவர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்க பாஜக எம்எல்ஏவான அசோக் குமார் லாகிரி. அப்புறம் வந்து மத்திய அரசின் இவர் வந்து மேற்கு வங்க பாஜக எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மத்திய அரசோட தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 15வது நிதி ஆணைய உறுப்பினராகவும் இருந்துள்ளாங்க. 15வது நிதி ஆணைய உறுப்பினராகவும் இவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ மெயினா என்னன்னா, மத்திய அரசோட பொருளாதார ஆலோசகராகவும் இதுக்கு முன்னாடி பணியாற்றிருக்காங்க. 15வது நிதி ஆணையத்தோட உறுப்பினராகவும் இவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த அதாவது நிதி ஆயோக்கோட மறுசீரமைப்புல மெயினா அவரோட அப்பாயின்மெண்ட், துணைத் தலைவரோட அப்பாயின்மெண்ட், அடுத்த 5 முழு நேர உறுப்பினர்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட், இது முக்கியமா இருக்கு. சோ அது அடுத்ததான் அந்த நிதி ஆயோக்கோட பணிகள் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.